Welcome to Solve Easy Max channel. Understand, practice and score. Multiplying decimals அப்படின்னு பார்க்கலாம். First example 0.03 multiply 1.1. இப்போ இதுவும் டெசிமல் நம்பர், இதுவும் டெசிமல் நம்பர் இல்லையா? ஸோ ரெண்டு டெசிமல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்படி ரெண்டு டெசிமல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நார்மல் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது போடுங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் உங்களுக்கு தெரியுது? 3 இல்லையா? 3 ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். எது ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 இங்கே 11 இல்லையா? 1 1 11. ஸோ 3 11. 3 11s ஆர் 33 நமக்கு தெரியும். இப்போ ஆன்சர் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? ரெண்டு நம்பர்லேயும் எத்தனை டெசிமல் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? இங்கே 1 இல்லையா? ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 2 3. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும் ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணும்போது. ஸோ 1 2 அண்ட் இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ ஆன்சரில் என்ன பண்ணணும்னா, ரைட்லேருந்து ஆல்ரெடி அடிஷன் சப்ராக்ஷனில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்லேருந்து தான் நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வரணும். 3 டிஜிட்ஸ் நீங்கள் விடணும். பாருங்கள் 1 2. இப்போ தேர்ட் நம்பருக்கு எதுவும் இல்லை, நம்பர் எதுவும் இல்லை, 2 நம்பர்ஸ் தான் இருக்குன்னா அப்போ தேர்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 0 போடணும். 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். கிளியர்? இதை 0.033 இதுவும் இப்படியும் எழுதலாம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். நல்லா புரியுதா எப்படி பண்ணணுன்னு? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுலேயே அதுக்கு முன்னாடி செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா? இது ஒரு மெத்தட். இப்போ இங்கே இன்னொரு மெத்தட் பாருங்கள் எப்படின்னு. 0.03 மல்டிப்ளைட் 1.1. இதில் நார்மல் மல்டிப்ளிகேஷன். இப்போ 1ஆல் 1 3s ஆர் 3, 1 0s ஆர் 0, 1 0s ஆர் 0. தென் இங்கே 1 3s ஆர் 3, 1 0s ஆர் 0, 1 0s ஆர் 0. இப்போ இப்படி பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா? 3 3 0 0 இல்லையா? ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இந்த நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. இந்த நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ டோட்டலி 3 டிஜிட்ஸ் நம்ம ரைட்லேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வைக்கணும், பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 0.033. ஸோ ரெண்டு ஆன்சரும் கரெக்டாக வந்திருக்கா? இது இன்னொரு மெத்தட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இது எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். 0.2 மல்டிப்ளை பண்ணுறது. 0.25 மல்டிப்ளை 0.2. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்க்கலாம். 25 மல்டிப்ளை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 25 2s ஆர் 50. 50 இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே எவ்வளோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 அண்ட் 3 இல்லையா? ஸோ 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது இது எழுதும்போது 50 எழுதிட்டோம். 1 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அனதர் டிஜிட் 3, தேர்ட் டிஜிட்க்கு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். இது ஒரு மெத்தட். அண்ட் தென் நார்மல் செகண்ட் மெத்தடில் பார்க்கலாமா? 0.25 மல்டிப்ளை 0.2. பாருங்கள் 2 5s ஆர் 10, பேலன்ஸ் 1, கேரி ஓவர் 1 இல்லையா? 2 2s are 4, 4 plus 1 5, 2 0s are 0, 0 5s are இங்கே எதுவும் போடக்கூடாது. 0 5s are 0, 0 2s are 0, 0 0s are 0. பாருங்கள் 0 5 0 0. இதான் ஆன்சர். இப்போது டெசிமல் பாயிண்ட் வைக்க போகிறோம், ப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. இந்த நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ டோட்டலி 3 டிஜிட்ஸ் ரைட்லேருந்து மூவ் பண்ண போகிறோம். 1 2 3. ஸோ 0.050. ரெண்டு மெத்தடில் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் மெத்தட் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இங்கே ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் டெசிமல் நம்பர் ரெண்டு டெசிமல் நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? இங்கே ஒரு ஹோல் நம்பர் ஒரு டெசிமல் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 102 இன்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண போகிறோம். 102 இன்ட்டு 22. 102 இன்ட்டு 22 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2244 வரும். ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு நம்பரில் தான் டெசிமல் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ இங்கே ஆன்சர் எழுதும்போது பாருங்கள் 102 மல்டிப்ளை 0.22 என்ன வரும்னா, இந்த நம்பரில் மட்டும்தான் டெசிமல் நம்பர், இது மட்டும்தான் டெசிமல் நம்பர் இல்லையா? இது ஹோல் நம்பர். ஸோ அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆன்சரில் என்ன பண்ணணும்? 2244 ஆன்சர் இல்லையா? ரைட்லேருந்து 2 டிஜிட் ஸ்கிப் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 22.44 இஸ் த ஆன்சர். கிளியர்? இப்போ செகண்ட் மெத்தடில் பண்ணலாமா? 102 மல்டிப்ளை 0.22. பாருங்கள் 2 2s are 4, 2 0s are 0, 2 1s are 2. Again
2 2s are இங்கே போடக்கூடாது இல்லையா, 2 2s are 4, 2 zeros are 0, 2 1s are 2. Again with 0, 2 zeros are 0, 0 zeros are 0, 0 1s are 0. ஸோ பாருங்கள் 4 4 2 2 0. ஸோ இப்போது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ரைட்லேருந்து 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணுங்கள், 1 2. ஸோ ஆன்சர் இஸ் 22.44. டெசிமல்ஸ் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 15 டிவைடட் பை 0.2. ஸோ டெசிமலில் டைரெக்டாக நம்பர் டெசிமல் நம்பராக இருக்கும்போது நாம் இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், டெசிமல் நம்பரை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பேஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 10ல் நம்ம வந்து இந்த டெசிமல் நம்பர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், இதை இது இப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி ஃப்ராக்ஷன்ஸ் சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே நம்பரால் மல்டிப்ளையோ சேம் நம்பரால் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணோன்னா அதோட வேல்யூ மாறாது இல்லையா. ஸோ இப்போ இங்கே டெசிமல் நம்பரை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்போது 1 டிஜிட் இருக்குன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வேறஸ் டினாமினேட்டர் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டரும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், இது என்னாகும், 15 × 10 150 டிவைடட் பை 0.2 × 10 என்ன ஆகிடும், 2. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா. ஸோ இது 2 ஆகிடும். ஸோ 150 டிவைடட் பை 2 நம்ம இப்போது ஈஸியாக டிவைட் பண்ணி பார்க்கலாம். 150 half of 150 is 75. ஈஸியாக நம்ம எழுதலாம். எனி நம்பர் டிவைடட் பை 2னா அந்த நம்பரில் half இல்லையா, half ஆஃப் த வேல்யூ. ஸோ 75 எழுதலாம், இல்லை டிவைட் பண்ணியோ பார்க்கலாம். 150 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும், 7 2s are 14, balance 1 0, 7 5s are 10. ஸோ புரிஞ்சிச்சிங்களா. ஸோ இப்போ என்ன எப்படி எழுதணும், ஆன்சர் எடுத்து 15 டிவைடட் பை 0.2 is equal to 75 is the answer. ஸோ டிவைடிங் டெசிமல்ஸ்லேயே இன்னொரு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 6.4 டிவைடட் பை 0.4 இல்லையா. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை 6.4 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இப்படி எழுதிக்கோங்க, 0.4. ஓகே. ஸோ டினாமினேட்டரை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி மஸ்ட். நியூமரேட்டரில் அப்படியே இருந்தாலும் ஓகே, பட் டினாமினேட்டர் கண்டிப்பாக டெசிமல் நம்பராக இருந்தால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ டினாமினேட்டரில் நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருந்துச்சுன்னா நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும், இது 6.4 × 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 கரெக்டாக. மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. டிவைட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது அதே மாதிரி 64 டிவைடட் பை 4 which is equal to 16. Therefore 6.4 divided by 0.4 is equal to an answer 16 is the answer. 0.539 divided by 0.11 இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். இப்போ இதில் பார்க்கலாம், 0.539 ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம், 0.11. இங்கே டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கணும். டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ 1 டிஜிட் இருந்ததுனால இந்த சம்மில் 1 டிஜிட் இருந்ததுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும், வெரி குட், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது ஹோல் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் ஆஸ் வெல் அஸ் கண்டிப்பாக 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், என்ன சொன்னேன், மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், டெசிமல் பாயிண்ட்டு அந்த ஒரு டிஜிட் என்ன ஆகும், ரைட் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே 100ஆல் ஒரு 0க்கு ஒரு 1 மூவ் ஆகும், அந்த சைடு ரைட் சைடு மூவ் ஆகும். 2 0 இருக்கும்போது அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். கிளியர். அண்ட் தென் இங்கே என்ன ஆகும், 5 ஒரு டிஜிட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு 0 இருக்கிறதுனால இங்கே 5க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே 3க்கு முன்னாடி இங்கே வந்துடும் இல்லையா, இங்கே மூவ் ஆகும். இப்போ இங்கேருந்து இந்த டெசிமல் பாயிண்ட் 5க்கு மூவ் ஆகும், அதுக்கப்புறம் இங்கேருந்து 3க்கு மூவ் ஆகும். அப்போ என்னாகும், 53
0.9 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ 53 பாயிண்ட் இப்போ நியூமரேட்டரில் டெசிமல் பிளேஸ் இருந்தாலும் பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். இப்போ நார்மல் டிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம டெசிமல் பாயிண்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 539 டிவைடட் பை 11 எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 11 4s are 44 இல்லையா? ஸோ 11 4s are 44 இங்கே என்ன வரும்? 9. ஓகே. ஸோ 13 minus 4 9, 4 minus 4 0. அகெயின் இதை எடுத்துகிட்டு வரலாம். 9 and 11 9s are yes 99. ஸோ which is equal to 0. ஓகேவா? ஸோ நார்மல் டிவிஷன் நீங்கள் எப்படி போடுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ 539 11ஆல் டிவைட் பண்ணால் நார்மல் டிவிஷன் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே இது மாதிரி டிவிஷன் போட்டுட்டு பட் ஞாபகமாக என்ன பண்ணணும்? ஆன்சர் எழுதும்போது இப்போ கோஷன்ட் என்ன கிடச்சிருக்கு? 49 கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி நியூமரேட்டரில் டெசிமல் நம்பர் இருந்தது. நமக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருந்தது? ஒரு டிஜிட் இருந்தது. அப்போ இதே மாதிரி ஆன்சரில் ரைட்டில் இருந்து ஒரு டிஜிட் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும். ஸோ 4.5 இஸ் ஆன்சர். கிளியரா? ஸோ 0.539 டிவைடட் பை 0.11 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடச்சிது? 4.9 இஸ் த ஆன்சர். கிளியர்? நீங்கள் இதை வெரிஃபை பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 4.9 மல்டிப்ளை 11 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? 539 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஹோல் நம்பரால் எப்படி டிவைட் பண்ணுறது இந்த ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு 9.1 டிவைடட் பை 7 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நான் சொல்லியிருக்கேன் டினாமினேட்டரில் ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? ஃபர்தர் எதுவுமே கன்வெர்ட் பண்ண வேண்டாம். டினாமினேட்டர் ஹோல் நம்பர் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 91 டிவைடட் பை 7 டினாமினேட்டரில் டெசிமல் பிளேஸ் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்ததுன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2 டிஜிட்ஸ் இருந்தால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 டிஜிட்ஸ் இருந்தால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டே போகணும். பட் இங்கே ஹோல் நம்பரே டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் டெசிமல் நம்பர் இருந்தாலும் யூ நோன் நீட் டு வரி. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டைரெக்டாக என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன வரும் பாருங்கள். 7 1s are 7 2 21 7 3s are 21. ஸோ டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே ஆன்சர் எடுத்து எழுதும்போது 1 3 ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? இங்கே இப்போ நியூமரேட்டரில் டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 1 டிஜிட் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் ஆன்சரில் ரைட்டில் இருந்து 1 டிஜிட் மூவ் பண்ணிவிட்டு டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும். ஸோ 9.1 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 1.3 இஸ் த ஆன்சர். நீங்கள் வெரிஃபை பண்ணணுன்னா என்ன பண்ணிக்கலாம்? 1.3 மல்டிப்ளை 7 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 9.1 ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ரீசெக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டான ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெசிமல்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு புது சாப்டரோட இன்ட்ரொடக்ஷனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.